friends, welcome to ShiazLife. என்னோட சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் இன்னைக்கு காடை ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு உங்க கூட போய் ஷேர் பண்ண போறேன். நான் இன்னைக்கு 2 காடையை ஸ்ட்ரெயிட் ஹாஃபாக கட் பண்ணி 4 பீசஸாக வச்சுருக்கிறேன். இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். இதில் நீங்கள் கலர் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் நார்மலான சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 பிஞ்ச் டர்மரிக் பவுடர், 4 பிஞ்ச் பெப்பர், 1.5 tablespoon corn flour, 1/2 tablespoon salt, 1 tablespoon chicken 65 masala, 1/2 tablespoon ginger garlic paste, 3 to 4 drops lemon, 2 tablespoon curd. கட்டியான கர்ட், புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதும் சால்ட் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறத 5 to 6 hours நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் நல்ல ஒரு ஜூஸினஸ் அதில் இருக்கும். இப்போது ஒரு 6 hours கழிஞ்சதும் ஒரு பேனில் ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க காடையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் ஈவனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. காடை வந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இந்த டைம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கருவேப்பிலை அந்த ஆயிலில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இந்த காடைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு ஸ்மெல்லும் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது கூட ஆனியனும் கொஞ்சமாக லெமனும் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு காடை ஃப்ரை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.